ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா உனக்கான விஷயங்களையெல்லாம் நடத்தி முடிச்சு நாளைய விடியலை உனக்கான பெருமகிழ்ச்சி நிறைந்த விடியலாக மாற்ற போகிறேன். ஏது உன் கூட இருந்தாலும் எல்லாட்டியும், யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் போராட்ட குணமும் எப்போதும் உனக்குள்ள இருக்கும்போது நீ எப்படி தொற்று போவாய் என் செல்லமே? உன் வாழ்க்கையில் வெற்றியைத்தான் உன் கைகளில் நான் தேடித்தரப்போகிறேன். அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இப்போது உனக்கு வெற்றியை தரப்போகுது. நீ என்னவோ அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் நீ செஞ்ச முயற்சியும் உழைப்பும் தான் இப்போது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தர தயாராகிவிட்டது என் செல்லமே. உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய தியாகத்தையும் உன்னுடைய மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ இத்தனை நாள் கண்ணீர் விட்டு கலங்கி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டதற்கான பலனை எல்லாம் இப்போது பெறப்போகிறாய் என் செல்லமே. இது உன் பொறுமைக்கான பரிசாக தான் இருக்க போகுது. உன் மனசோட நீ நடத்தின போராட்டம் இன்னும் போயவே இல்லை. தூக்கத்தில் இருந்தாலும் விழிப்பில் இருந்தாலும் உன் மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து குழப்பமடைவதும் கவலை கொள்வதும் தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. உன் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட அற்ப சிந்தனைகளை நீக்கிவிடு. எது நடந்தாலும் இந்த வராகி அம்மாவின் மீது வைக்கக்கூடிய இறை நம்பிக்கையில் உன் மனசை செலுத்து. அது கெட்டதானாலும் உனக்கு நல்லதாக மாறும்படி நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தானே வந்திருக்கேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத அளவுக்கு அளப்பரிய சந்தோஷங்களையும் அளவுக்கு அதிகமான இன்பங்களையும் பெறப்போகிற. தேவையில்லாமல் எது என்னவாகுமோ நினச்சி நீ பயப்பட வேணாம். அந்த பயம் என்கிற எண்ணம் தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்குது என் செல்லமே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என தைரியத்தோடு நீ இருந்தீனா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். அடுத்தவங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்தவர்களின் கதையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தை குறைச்சிக்கோ. உன்னை பற்றியும் அடுத்தவரிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா இது இரண்டுமே உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய விஷயங்களை இழக்க செய்துவிடும். அடுத்தவர் கதையும் வேணாம், உன் கதையும் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணாம். உன்னால் ஒரு விஷயம் தாமதமாகுது, உனக்கு கிடைக்க வேண்டியது நடக்கலைன்னா அதை ஒரு காரண காரியத்தோடு தான் நான் செய்கிறேன் என்பதை புரிந்துகொள். எல்லா தாமதங்களும் நிச்சயம் நன்மையிலேயே வந்து முடியும் என் செல்லமே. எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் நீ தைரியமாக இருந்தால் போதும். உனக்கு தேவையானது எந்த நேரத்தில் உனக்கு கிடைச்சா நீ மகிழ்ச்சியாக இருப்பேன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இரு. கூடிய சீக்கிரம் உன்னுடைய இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் எல்லாமே நிறைவேறப் போகுது. விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் நீ நினைப்பதற்கு மாறாக நடந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் என் செல்லமே. நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நிற்பேன். நீ எதுக்காக கலங்கி போகிறாய்? நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடவில்லை என் செல்லமே. நீ கேட்டதை தானே இந்த வராகியம்மா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளையாகிய நீ என்னை பார்த்து பெருமைப்படும்படி உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் நடத்தி செல்லப் போகிறேன். இப்போது நீ தேவையில்லாமல் கலங்குவது சரியில்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என சொல்லியிருக்கேன் தானே. இனிமேல் உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகும். நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். தைரியமாக இரு. உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவள் இந்த வராகியம்மா நான் அல்லவா? உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன். உன்னை யாரும் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையில் நீ சரியான வழியில் போயிட்டுருக்கனால தான் பல பேர் உன்னை பார்த்து போட்டியாகி பொறாமப்பட்டு இப்படிலாம் உன்னை அவமதிக்கிறாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்க. மொத்தத்தில் நீ செய்கிறது சரிதான் நம்பு. என்னை எவ்வளோ உயிருக்கு உயிராக நீ நேசிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி தானே என் மனதை குளிர வைத்துள்ளது. என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எந்த குறையோ கஷ்டமோ வரவிட மாட்டேன். உன்னை என்றும் கண்ணீர் சிந்த விடமாட்டேன் என் செல்லமே. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் இப்போதான் நிறைவேறதுக்கான நேரம் வந்திருக்கு. உன் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் குறைத்து உனக்கான நிறைவுகளை நிறைவாய் அள்ளித்தரப்போகிறேன். தொலைதூரத்திலிருந்து நீ எதிர்பார்த்த மனிதர்களெல்லாம் உன்னை அழைப்பார்கள்.
சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். என் பிள்ளைகள் சில பேருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளையும் நான் தரப்போகிறேன். ஒரு சிலருக்கு என்னதான் நடந்தாலும் வாழ்க்கை மாறலையேன்ற பயத்தோடு கூடிய கவலை இருப்பதும் கர்ம வினைகளின் கஷ்டத்தை அனுபவிப்பதையும் நான் அறிவேன். வாழ்க்கைங்கிறது ஒரு நொடிப்பொழுதில் மாறக்கூடியது தானே. என்னை நினைத்து உன் கடமைகளை நீ செய்து வந்தால் போதும். உன் கர்ம வினைகளை எல்லாம் நான் காணாமல் போச்சேரேன். நீ இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிச்சயம் உனக்கு நிறைவேறும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடைய வேண்டுமானால் சில மோசமான நாட்களோடு போராடித்தான் ஆக வேண்டும். நல்லது நடப்பதற்கு முன்பாக சில கஷ்டமான விஷயங்களும் இப்படி நடக்கத்தான் செய்யும் என் செல்லமே. உன் மன ஓட்டத்தை அறிந்த நான் சொல்கிறேன். நீ கவலைப்படும்படி இனி எதுவுமே நடக்காது. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. எந்த பயமும் கவலையுமின்றி நீ நிம்மதியாக இரு. நடக்கிற அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக போ. ஓ மேலே நீ நம்பிக்கை வை. ஓ மேலே நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையின் மூலமாக தான் நீ ஜெயிப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்று நீ சொன்னாலே அது எல்லாமே உனக்கு சாதகமாக முடியும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். ஒரு நாளும் எந்த மனிதருடைய கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே என் செல்லமே. உனக்கு தெரியாது, அவங்க ஏற்கனவே அந்த நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்கள்லேருந்து பழைய வழிகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு. உன்னோடு அதிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உன் மனக்கவலைகளை நீ பகிர்ந்து கொள்வது போலதான் அவங்களும் அவங்க கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு அழுததின் காரணமாக அதிலிருந்து அவர்களை மீண்டு வரச் செய்தேன். இப்போது நீயும் அப்படித்தானே ஒரு சூழலில் இருந்த. இப்போ ஏதோ கொஞ்சம் மனசு சரியாயிடுச்சுன்றதுக்காக அடுத்தவர் மனம் வேதனைப்படும்படி கஷ்டப்படும்படி பேசிவிடாதே. உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்கள் அடுத்தவர் மனதில் உருவாகாத அளவிற்கு மிக நியாயமாக நேர்மறையாக நடந்துகள். நீ என்னதான் நேர்மறை எண்ணத்தோடு நடந்தாலும் பல பேர் உன்னை தவறாகவே புறம் பேசி திரிகிறார்களா? அவர்களுடைய எண்ணங்களே அவர்களை அழித்துவிடும். நீ தேவையில்லாமல் அவங்களை யோசித்து கவலைப்பட வேணாம். சில நேரங்களில் நீ அனுதாபப்படுற மனிதர்களும் பாவம் நினைக்கிற மனிதர்களும் உனக்கே ஆபத்தானவர்களாக மாறி இருப்பார்கள். முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகளை நீயே சமாளிக்க பழகு. நிச்சயமாய் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களையும் உன்னுடைய குடும்பத்தையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் தானே. நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருந்ததால தான் அந்த பாக்கியமும் உனக்கு கிடைச்சது. என்னை நம்பி உன் கடமைகளை நீ செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நானே வந்து நிற்பேன். அவர்களுக்கு குருவாயிருந்து வழிநடத்துவேன் என் செல்லமே. நீ மீண்டும் ஒரு முறை என்னை உணர்ந்து கொள்ளப் போகிறாய். நீயே பார்க்கும்படி உனக்கான மிகப்பெரிய கஷ்டத்தை இப்போது உன் மனசில் இருக்க வேதனையை சரி செய்வதற்காக நான் வரப்போகிறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் எப்போதும் என்றும் என்றென்றும் உன்னுடன் இணைந்தே இருப்பேன் என் செல்லமே. சின்ன வயசுலேருந்து கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்த நீ இப்போது முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உன் வாழ்க்கையில் வந்த சின்ன சின்ன தடைகளை பெருசாக நினச்சி மனதைரியத்தை இழந்து போகிறாய். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா. உன்னை ராஜ சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேன். உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறி. உன்னுடைய வேதனைகளால் நீ எவ்வளவு நசுக்கப்பட்டிருந்தாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு எடுத்து வைத்த அடியின் மூலமாக இப்போது உன்னை பாதுகாக்க வந்திருக்கேன். உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செய்வேன் என் செல்லமே. உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு நீ விலக மறுக்கிறாய். அன்பு, பாசம், குடும்ப கௌரவம்னு மறுபடியும் விட்டு கொடுத்து நீயே அவங்க கிட்ட போய் அவமானம் அடைகிறாய். புரிந்துகொள். கொஞ்சம் அவர்களை விட்டு விலகி இருந்தினா உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிறது போல நீ அவர்களை விட்டு விலகி நிற்கும் போது உன்னுடைய அருமை பெருமையை அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. உன்னுடைய மனக்கவலையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போய் நீ மகிழ்ச்சியோடு வாழலாம்.